இந்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேன் இல்ல பசும் பால்ல இதுலலாம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு டபுள் பெனிஃபிட்டா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், நிச்சயமா உண்மைதான். என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி தேனுக்கே ஒரு மருத்துவ குணம் இருக்கு, பசும்பாலுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அந்த மருந்தோட அந்த வீரியத்தை அதிகரிக்கணும், எஃபெக்டிவா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம காலையில நீர் ஆகாரத்துல சில மருந்துகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம், நெய்யில கலந்து சில மருந்துகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெய் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எல்லாமே நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு மயோனைஸ் வைக்கிறோம்னா அதை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, ஈஸியா வந்து வெயிட் கெயின் ஆயிடுது. ஸோ நெய்யோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்குமே தெரியலன்னே சொல்லலாம். நெய்யை உருக்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம போனுக்கு அவ்வளோ கால்சியம் கிடைக்கும், பெண்களுக்கு முக்கியமாக. ஸோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸோ இல்லை மூட்டு வலி வராமல் இருக்கிறது, இன்னைக்கு யூட்ரஸ் மட்டும் இல்லை உடல் முழுவதுமே ஒரு ட்ரைனஸ் நிறைய பேருக்கு நாடி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ அப்போ தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 ml அளவுக்கு பசுநெய்யை உருக்கி சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த போன், அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும்.